ஹாய் மக்களே! சத்தியமா சொல்றேன். நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டினாலும் சரி, உங்களோட நான் ஷேர் பண்ணணுன்னு பயங்கர ஆர்வமா இந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பரா ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. என் ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா 5 மினிட்ஸில செம்ம பிரைட்டா மாறியிருக்கு. முக்கியமான ஒரு பொருளோட ஒரு பொடிய நம்ம சேர்த்து இந்த க்ரீம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில அப்ளை பண்ணியிருக்கோம். செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த ஒரு பொருள் கூட இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வெல்லம் தாங்க. இந்த வெல்லத்தை வச்சு நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி சுருக்கங்கள்லாம் மறைய வச்சு மங்கு இருந்தால் அதை சூப்பராக அடியோடு எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மண்டை வெல்லம் எடுத்துக்கோங்க. மண்டை வெல்லத்துலேயும் நிறைய பிராண்ட் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற மண்டை வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மண்டை வெல்லத்தை நல்லா நுணுக்கியாச்சு. நம்ம நுணுக்கிட்டு அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு ஜூஸை ஒன்று ஆட் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற ஜூஸ் என்ன அப்படின்னா லெமன் ஜூஸ் தாங்க. சீடெல்லாம் எடுத்துட்டு லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம பிழிஞ்சிட்டு சீடெல்லாம் எடுத்துட்டு ஜூஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சிரும். கரைஞ்சி நல்லா அந்த புளிப்பு சுவையும் இதில் வந்து இறங்கிடும். இனிப்பும் புளிப்பும் ரெண்டும் கலந்துருக்கும். மங்கு நிறைய பேத்துக்கு ஃபேஸில் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நல்லா உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கை வந்து நல்லா ஃபேட் அவுட் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த லெமன் ஜூஸோட வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட டேனையும் மங்கையும் போக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க. இந்த உருளைக்கிழங்கு பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபேஸில் மங்கு இருந்தால் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நல்லா வந்து கேட்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை நல்லபடியாக போக்கி சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் இது ஒன்று தாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த கருவளையம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன தான் நீங்கள் கெமிக்கல் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணாலும் கூட அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக பெட்டராக ஒர்க் ஆகிறது இந்த உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆஃப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக துருவிட்டிங்கன்னா அரைக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ துருவி எடுத்த உருளைக்கிழங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு முக்கியமாக நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வேலையை நம்ம செய்யணும். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் பாருங்கள், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமலே நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கிது. எடுக்கிற இந்த ஜூஸ் எல்லாமே நம்ம இந்த பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த வெல்லமும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது, நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பொருள் தான். அது என்ன அப்படின்னா கடலை மாவு. இந்த கடலை மாவை தாங்க இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலக்க கலக்க நல்லா உங்களுக்கு திக்காக மாறிடும். அப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் இலகியும் நமக்கு வந்துடும். ரொம்ப திக்காக மாறுற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
உருளைக்கிழங்கு ஜூஸ் ஆட் பண்ணும்பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அடியில் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து அடியிலேயே இருக்கும். அதனால் நம்ம ஸ்டார்ச்சோடு சேர்த்து தான் இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். இதை தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க. 10 டேஸுக்கு இந்த க்ரீம் வந்து கெட்டு போகவே போகாது. ஏன்னா இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து கெட்டு போகவே போகாது. இதை வந்து நீங்கள் அப்படி உங்களுக்கு கெட்டு போகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. ரெகுலராக நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஃபேஸில் அந்தளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மெத்தடில் இந்த கடலை மாவை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி, மங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா யங்காக வச்சுருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக வந்திருக்கு. இப்போ இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் லைவாக காட்ட போகிறேன். நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வாங்க என் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறேன், எப்படி நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த க்ரீமை என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் கூட எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆகி நல்லா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் வலியாமல் உங்களுக்கு ஃபேஸில் நல்லா பிடிக்கும் இது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேஸில் போட்டால் ட்ரை ஆகவே ஆகாது. நீங்கள் 1/2 hour விட்டாலும் இது ஃபேஸில் மாய்ஸ்சராக அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே தான் இருக்கும். பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 minutes மட்டுமே விட்டால் போதும். அதுக்கு மேலே விடவே வேண்டாம். அதுவே உங்கள் ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ணிடும். அவ்வளோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட இடம் விடாமல் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை தொடச்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்கு தான் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் என் ஃபேஸில் வச்சுருந்தேன். என் ஃபேஸ் பாருங்கள், துடைக்கும் பொழுது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே சேஞ்சஸ் இருக்குது. செம்ம சூப்பராக ரிசல்ட் வந்திருக்குங்க. நல்ல ஃபேஸை வந்து க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக கொடுத்துருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். என்னால் நினச்சே பார்க்க முடில. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது, இதை உடனே நம்ம ஷேர் பண்ணணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு அப்படின்னு தான். இது பொய்யான பதிவு இல்லை. உண்மையாக உங்களுக்கு முன்னாடி நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டையும் நான் காட்டியிருக்கேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் தண்ணி விட்டு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு என்னை நீங்கள் பாராட்டுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் விடாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேனாக இருக்குது, டல்லாக இருக்குது, ஃபேஸ் ரொம்ப பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.